சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலமே நான் நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1933வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது எந்த காரியத்துக்கு பார்க்கும்போது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் அந்த ஊழியத்திலே தகப்பனாரோடு இணைந்து இருப்பதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. ஆமென். சோத்திரம். இந்த 1933வது காலை மன்னா நிகழ்ச்சியிலே நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தையை பார்க்கும்போது, ஏற்ற வேளையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோத்திரம். உண்மையாகவே சொல்லுகிறேன், ஏற்ற வேலை என்று ஒரு வேலை இருக்கிறது. அந்த ஏற்ற வேளையிலே தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்பதே. ஆமென். சோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற வேளையில் தான் ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பதாக நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், உங்களை என்னையை இந்த காலமன்ன நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு ஏற்ற வேலை இருக்கிறது. அந்த ஏற்ற வேளையில் தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பைபிள்ல பேதுருவை குறித்து சொல்லும் போது, பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்தான். ஆனா ஒரு காரியமும் அவனுக்கு சாதகமாக இல்லை. ஆனா ஆண்டவருடைய ஏற்ற வேலை ஒன்று இருந்தது. அந்த ஏற்ற வேலை வரும்பொழுது ஆண்டவர் இயேசு பேதுருவை தேடி அங்கே வந்தார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவருடைய கடிகாரம் முந்தவும் செய்யாது, அது பிந்தவும் செய்யாது. அல்லேலூயா. நன்றா கவனிங்க. அந்த பேதுரு என்பவர் அங்க கடலிலே மீன் பிடிப்பதிலே வல்லவர். அவர் குடும்ப தொழிலே மீன் பிடிப்பதுதான். அவருக்கு எந்த நேரத்தில் எந்த வலைகளை போட்டால் மீன் அகப்படும் சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரிந்திருந்த போதிலும் கூட அவர் அங்கே வலையை கொண்டு போய் இரவெல்லாம் பிரயாசப்படுகிறார். ஒரு மச்சம் அகப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதிப்பதற்கென்று ஒரு ஏற்ற நேரத்தை வைத்திருந்தார், ஒரு ஏற்ற வேலையை வைத்திருந்தார். அந்த ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் சரி காரியங்கள் வாய்க்காது. நம்ம பிரயாசப்படலாம், நம்ம உழைச்சி பார்க்கலாம், நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கலாம், நம்ம பசுத்தமா இருந்து பார்க்கலாம், நம்ம உபவாசம் பண்ணி பார்க்கலாம். எது செய்து பார்த்தாலும் அந்த ஏற்ற வேலை ஒன்று இருக்கிறது. அந்த ஏற்ற வேலையில தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். அந்த ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் திருமண தடைகளை மாற்றி ஆசீர்வாதம் நடத்தி கொடுப்பார். அந்த ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுப்பார். அந்த ஏற்ற வேலை வரும்போது உங்களுக்கு வேலை ஸ்தலத்திலே பதவி உயர்வு உண்டாகும். அந்த ஏற்ற வேலை வரும்போது உங்களுக்கு வர வேண்டிய நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் தேடி வரும். ஏற்ற வேளையில உங்களுக்கு கர்த்தர் ஊழியத்தின் வாசலை திறந்து கொடுப்பார். ஏற்ற வேலை வரும்பொழுது ஆண்டவர் ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வருவார். ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். எப்போது? ஏற்ற வேலை வரும்போது. அந்த ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். சபையின் சட்ட திட்டங்களுக்கு, சபையின் காரியங்களுக்கு அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் நீங்க எங்க இருந்தாலும் சரி ஆள் விட்டு உங்களை தூக்கிட்டு வர சொல்வாரு.
ஆள் விட்டு உங்களை கொண்டு வர சொல்லி உங்க சமுதாயத்திற்கு மத்தியில வச்சு, உங்க குடும்பத்தாருக்கு மத்தியில வச்சு ஆண்டவர் உங்க தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்புறம் ஏற்ற வேலன் ஒன்று இருக்கு. அருமையான காலை மன்ன நேரலாகிய உங்களுக்கு சொல்கிறேன், ஏற்ற வேலன் ஒன்று இருக்கு. அந்த ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், அடங்கி இருக்கணும், அப்பாவுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அருமையான ஊழியெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க சபை நடத்துவீங்க, சுவிசேஷம் ஊழியம் செய்வீங்க, இன்னும் எனக்கு ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லலாம். அல்லது சபைக்கு இத்தனை வருஷம் வேலை செஞ்சு பார்க்க இன்னும் ஒரு ஆத்மா புது ஆத்மா வரல. நீ இருக்கிற 50 பேர் தான் இருக்கிறாங்க, இருக்கிற 100 பேர் தான் இருக்கிறாங்க, இருக்கிற 10 பேர் தான் இருக்கிறாங்க, இன்னும் ஊழியத்தில் வளர்ச்சி இல்லையே பாஸ்டர் சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்க்கலாம். இரவெல்லாம் ஜெபிக்கலாம், இரவெல்லாம் நீங்க வேதத்தை வாசிக்கலாம், இரவெல்லாம் நீங்க ஊழியம் செஞ்சு பார்க்கலாம். எது செய்தாலும் அந்த ஏற்ற வேலை வரும்போது ஏசப்பா தேடி வந்துடுவாரு. நீங்க இத்தனை காலம் பண்ண ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பதற்காக இயேசு உங்களை தேடி வந்துடுவாரு. ஏற்ற வேலை வந்துச்சா? பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்தானா ஒரு மச்சமா அகப்படலையா? ஆண்டு பேதுரை உயர்த்த வேண்டிய ஏற்ற வேலை வந்துட்டது. அவருடைய கடிகாரம் முந்தல் செய்யாது பிந்தல் செய்யாது என்று சொல்லி இருந்தேன். ஆகினால ஏற்ற வேலை வந்த உடனேயே ஏசப்பாவே தேடி வந்துட்டாரு. பேதுரு எங்க இருக்கிறாரோ அங்கே ஏசப்பா தேடி வந்துட்டாரு. தேடி வந்து பேதுருவை கடலுக்குள்ள கொண்டு போய் அவன் எந்த இடத்துல அவன் வேலை செய்தானோ அதே இடத்துல கொண்டு போய் அதே ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் படகு நிரம்பத்தக்கதான அங்க மீன்களை வரவழைத்தார். அல்லேலூயா. அதாங்க ஏற்ற வேலைங்க. அந்த ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கணும், பொறுமையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஆண்டவரே, நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன்பா, இரவெல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், இங்க சபை வெறுமையாகவே இருக்க ஆண்டவரே, இங்க சபை நிரம்பவே மாட்டுக்க ஆண்டவரே. ஆண்டவர், நானும் எவ்வளோ ஊழியம் செஞ்சு பார்க்கிறேன், எவ்வளவோ மக்களை தேடி சந்தித்து அவங்க ஆலோசனை கொடுத்து பார்க்கிறேன், மக்கள்லாம் வாருன்னு சொல்றாங்க, இன்னும் வரலையே ஆண்டவரே சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கிற ஊழியக்காரர்களே, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டார், மீன்களுக்காக ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட்டார். ஆனால் கர்த்தர் பேதுருவை உயர்த்த வேண்டிய அந்த நேரம் வந்துவிட்டபடியால் இயேசுவே தேடி வந்தார். அதான் ஏற்ற வேலை. இயேசுனார் வருவது ஏற்ற வேலை, சபை நிரம்ப போகிறது ஏற்ற வேலை, உங்க ஊழியத்திற்கு சுவிசேஷ வாசலை திறப்பது ஆண்டவருக்கு ஏற்ற வேலை. அந்த ஏற்ற வேலை வருகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக ஜெபம் பண்ணி அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் எல்லா ஜனத்துக்கும் மத்தியிலையும் உங்க கொம்பை அவர் உயர்த்துவார். சரியா? நீங்க அடங்கி இருப்பீங்களா? நீங்க உங்களை உயர்த்துவதற்கு ஒரு ஏற்ற வேலை இருக்கு. அதற்கு பொறுமையாய் காத்திருங்க, பொறுமையா அடங்கிருங்க, ஆண்டவர் ஆசைப்பார். ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரை எங்களை உயர்த்துவதற்கும் எங்களை ஆசீர்வதிப்பதற்கும் நீர் ஒரு ஏற்ற வேலை வைத்திருக்கிறேன். அந்த ஏற்ற வேலை இந்த நாள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார். சோத்திரம்.